வணக்கம் நண்பர்களே. 12/8/2024 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்த்துட்டு வரோம். அதில் இது 2வது கேள்வி. இது பாருங்கள். ஏ 26, பி 25, சி 24, டி 23 அண்ட் சோ ஆன் Z1 என நாம் எழுதும்போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஷின் புரியுதான்னு பாருங்கள். ஏ பக்கத்தில் என்ன எழுதுறாங்க? 26. ஏங்கிறது 26 எழுத்து ரிவர்ஸில் எடுத்திருக்காங்க. பி அப்படிங்கிறது பார்த்தோன்னா 25, சி 24, டி 23, இ 22, எஃப் 21, அடுத்தது ஜி 20 இப்படின்னு எழுதுவோம். இஎஃப்ஜி ஹெச்சுக்கு எழுதும்போது 19ன்னு வந்துடும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 2ங்கிற இலக்கத்தோட பக்கத்தில் வரக்கூடிய எண்களுடைய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இப்படியே கண்டினியூவாக எழுதிட்டே வரோம் அப்படின்னா இஎஃப்ஜிஹெச் ஐஜே இதில் என்ன எழுத்து வரும் அப்படின்னா ஓங்கிற எழுத்து வரும். கரெக்டாக ரிவர்ஸில் எழுதிட்டே வரும்போது ஓ எத்தனையாவது எழுத்தாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது எழுத்து. ஓ 12. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பி 11 இப்படின்னு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். திரும்பவும் அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது 3, ஒய்ங்கிறது 2, இசட்டுங்கிறது 1 இந்த மாதிரி வரும். அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். 2 என்ற இலக்கத்தின் அருகே, அதாவது இங்கே 2க்கு பக்கத்தில் ஏ இருக்குது, இங்கே 2க்கு பக்கத்தில் பி, இங்கே சி, இங்கே டி, இங்கே இ, இங்கே எஃப், இங்கே ஜின்னு இருக்குது. கரெக்டாக? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு பக்கத்தில் ஓ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 2க்கு பக்கத்தில் எது இருக்குன்னா பி இருக்குது. கரெக்டாக? இதே மாதிரி இங்கே பாருங்கள் 2க்கு பக்கத்தில் ஒய் இருக்குது. முக்கியமாக வந்து 2க்கு பக்கத்தில் இசட் இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னா ஒய்க்கு 2 வந்திருக்கு இல்லையா, அதை மட்டும் கணக்கு எடுத்துப்போம். அவங்க கண்டினியூவாக நம்பர் எழுதியிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 2க்கு பக்கத்தில் ஒய்யும் இருக்குது, இசட்டும் இருக்குது. அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருது அப்படின்னா 10 நம்பர் வருது. நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த 26வது எழுத்து, 25வது எழுத்து, அது மாதிரி இங்கே 12வது எழுத்துன்னு ஓவை தான் கணக்கு எடுத்துப்போம். சரி, அது கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே வரும்போது ஒய்ங்கிறது 2வது எழுத்துன்ட்டு ஒய்யை மட்டும்தான் எடுப்போம். பக்கத்தில் இருக்கிற இசட்டை விட்டுருவோம். நீங்கள் லைனாக எழுதிட்டு வரும்போது 2க்கு பக்கத்தில் இப்படி எழுதுறோம்ல, ஒய்ன்றது 2வது எழுத்து, இசட்டுங்கிறது 1வது எழுத்துன்னு எழுதும்போது 2க்கு பக்கத்தில் ஒய்யும் நிற்குது, 2க்கு பக்கத்தில் இசட்டும் நிற்குது. அப்போ 2 எழுத்துமே தான் கணக்கு வரும். நம்ம அதில் அந்த 1 விட்டுட்டு இசட்டை விட்டுட்டு ஒய்யை மட்டும் எடுத்துட்டோம்னா 9 எழுத்துன்னு சொல்லிடுவோம். 9ங்கிறது தப்பு. ஸோ மொத்தம் எத்தனை எழுத்து இந்த ஆர்டரில் 2க்கு பக்கத்தில் வருது அப்படின்னா 10 எழுத்துக்கள் வருது. கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆனால் ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி இது. கொஞ்சம் கவனமாக பண்ணணும். புரியுதுங்களாம்மா? ஓகே, மீதி கொஷின்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.